சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் மடப்புரம் காளியம்மன் கோவிலின் காவலாளியாக பணிபுரிந்து வந்தவர் அஜித்குமார், வயது 19. இவர் மீது மதுரை திருமங்கலம் பேராசிரியர் நிகிதா என்பவர் கொடுத்த நகை திருட்டு புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். சந்தேக வழக்கில் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் போலீசாரின் விசாரணையின் போது மரணமடைந்தார். இவர் தனிப்படை காவலர்களால் சரமாரியாக தாக்கப்படும் வீடியோ வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். 5 போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பொய் வழக்கு புகழ் என பெயரெடுத்த மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சண்முக சுந்தரத்திற்கு பதிலாக மானாமதுரை டிஎஸ்பியாக சிவகங்கை டிஎஸ்பி அமல அட்வின் நியமிக்கப்பட்டார். இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய ஹைகோர்ட் மதுரை கிளை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து திருப்புவனம் போலீசாரிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணையை தொடங்க உள்ளனர். சிபிஐ விசாரணை தொடங்க உள்ள நிலையில் மானாமதுரைக்கு புதிய டிஎஸ்பி நியமிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை டிஎஸ்பி அமல அட்வின் உட்பட தமிழகம் முழுவதும் 40 டிஎஸ்பிகள் பணி மாறுதல் செய்யப்பட்டு புதிய இடங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மானாமதுரை டிஎஸ்பியாக காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார்.